ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதி ஆண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித்தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன் மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தன்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில்
சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு, ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு, முடிவான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும், வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டைனபிலிட்டியை பராமரிக்கவும், மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மான்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதே அரசின் நோக்கமாகும். அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும்.